இப்போ பிரணி பாபா அவர்கள் மேல உங்களுக்கு ஒரு பெரிய அபிமானம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பர்ட்டிகுலர் சம்பவத்த குறித்து சொல்லணும் அப்டின்னா, உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? இல்ல கோவம் அதிகமா வந்தது கேட்ட உடனே. அதே நேரத்தில அவரு ட முன்னாள் டிஐஜி ராமச்சந்திரன் வந்து எனக்கு நல்ல பரிச்சயமான நல்ல நண்பர் தான். நல்ல நபர். அவர் அதிகாரி, நான் அக்யூஸ்டா இருந்திருக்கேன். அது வேற விஷயம். நல்ல நபர். அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதே நேரத்தில இப்படி ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகள பயன்படுத்துறது வந்து, அதை ஏத்துக்க முடியல, ஜீரணிக்க முடியல. ஏன்னு சொன்னா என்னுடைய அரசியல் ஆசான். அவர்கிட்டருந்து நான் மாணவனா இருந்து, சிறை அனுபவங்கள் எல்லாமே அவர்கிட்ட கற்றவர் தான் நான். புரியுதுங்களா? அவர் கூட இருந்ததுனால தான் நானே சரி தடா என்கின்ற ஒரு கொடுஞ்சட்டத்துக்கு ஆளாகினேன். இப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழகமே அவரை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு நிலையில வந்து அசால்ட்டா ஒருமையில வந்து ஒரு சோசியல் மீடியால பேசுறது வந்து சாதாரணமா இல்ல. அப்போ எங்க கட்சியில எல்லாமே சொன்னாங்க, அவர் மீது வழக்கு குடுக்கணும், அவர கைது பண்ணணும் அப்படின்னு. வழக்கு குடுத்தாலும் யாரும் கைது பண்ண மாட்டாங்க. சோசியல் மீடியால பேசுனதுக்கெல்லாம். வழக்கு வேணா குடுக்கலாமே தவிர நம்ம கைது பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில அவர நான் தொடர்ந்து அவர் ராமச்சந்திரன் சார ஃபோன் பண்ணி பேசுறதுக்காக முயற்சி பண்ணேன். ஃபோன் எடுக்கல.